சிரஞ்சீவிகள் 7 பேர் இருக்கிறாங்க. சிரஞ்சீவிகள். இந்த சிரஞ்சீவிகள் ஏன் அவர்களை சிரஞ்சீவிகள் என்கிறோம் என்றால், நாம பல ஆயிரம் வருடங்களை கடந்து இன்றைக்கு பூமியில் உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய தலைமுறைகள், அதாவது நம்முடைய மூதாதையர்கள் எப்படி பல பஞ்சங்கள், பல சதிகள், பல யுத்தங்கள், இப்படி பல பிரச்சனைகள், நோய்கள் இவையெல்லாம் கடந்து இதிலெல்லாம் அழியாமல் எப்படி தப்பித்து இக்காலம் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த 7 சிரங்களை சிரஞ்சீவிகள் என்பார்கள். 7 பேர் இருக்கிறாங்க. இதுல ஒன்னு அனுமார், ஒன்னு பரசுராமர், ஒன்னு வியாசர், ஒன்னு மாபலி சக்கரவர்த்தி, ஒன்னு ராவணனுடைய சகோதரன் விபீஷணன், ஒன்று அஸ்வத்தாமன், ஒன்று கிருபாச்சாரியார். இவங்க 7 பேரும் சிரஞ்சீவிகளாக இருக்கிறார்கள். ஏன் இவர்களை சிரஞ்சீவிகள் என்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படின்னா, இப்போ விபீஷணன் அந்த நாட்டுக்கு ஆபத்து வரும்போது அவன் கட்சி மாறுகிறான். ஆபத்து, இந்த நாடு அழியும் என்று தெரிந்தா கட்சி மாறணும். கட்சி மாறினாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். இப்போ வியாசரை சொல்லுகிறோம். வியாசருக்கு சந்ததிகள் இல்லாம, அவரோட ஃபேமிலியில சந்ததிகளே இல்லாம போகிறோம். விசித்திர வீரியனும் சித்திராங்கதனும் இறந்து போகிறாரு. இப்போ அவர்களுக்கு சந்ததி இல்லை. அப்போ வியாசர் அவர்களுக்கு சந்ததியை உண்டு பண்ணுகிறார். இதனால வியாசரை சிரஞ்சீவி என்கிறோம். இப்போ மாபலி சக்கரவர்த்தியை சிரஞ்சீவி என்கிறோம். அவர் தான தர்மம் கேட்கிற எல்லாருக்குமே தானம் பண்ணுகிறார். அதனால அவரை சிரஞ்சீவி என்கிறோம். அனுமார் அனுமாரை சொல்கிறார். அனுமார் ஒரு சத்திய பிரதிஷ்டையிலிருந்து சத்தியத்தை வாபஸ் வாங்குறார். சத்தியத்தை வாபஸ் வாங்குறதுனால அவரை சிரஞ்சீவி என்கிறோம். பரசுராமர் தகப்பனார் சொல்கிறார், தாயை வெட்டி கொல்லு. இவர் வெட்டி கொல்றார். ஏன்னா அவருக்கு கூட பிறந்த எல்லாவரையும் இவர் தாயை கொல்ல சொல்லி அவர்கள் கொல்லாததுனால அவர்களை வெட்டுகிறார். அப்ப தான் தப்பிக்க வேண்டுமானால் தாயும் வெட்டி கொள்ளுகிறார். பிறகு கேட்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்ப அவர் சொல்றார், என்ன தாயும் சகோதரரையும் எழுப்பித்தாங்கன்னு கேட்கிறார். இப்படி ஆபத்து நேரங்களில் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை வைத்துதான் இது வருகிறார். இப்ப அஸ்வத்தாமர் என்ன செய்கிறார் என்றால், அவர் எதிரிகளை உறங்கும் போது கொல்லுகிறார். எதிரிகளை எதிர்க்கிறதற்கு பகலில் எதிர்க்க திராணி இல்லாத போது இரவு நேரத்தில் அவர்கள் தூங்குகிற நேரத்தில் கொல்லுகிறார். இனி கிருபர் இருக்கிறார். கிருபர் என்ன செய்கிறார், அவருக்கு சொந்தமா பலன் இல்ல. அஸ்வத்தாமர் கூப்பிடுகிறார், என்ன துணைக்கு வாங்க. அப்போ இவருக்கு தனியாகவும் வாழ முடியாது, தீமைக்கு துணை போகாமலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல பிழைக்கிற வழி எதுவோ அதை நோக்கி போகிறதுனால கிருபரையும் சிரஞ்சீவிகளில் ஒருவர் என்கிறோம். இந்த வழிகளில் தான் 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த 7 தலைகளும் தாண்டி தாண்டி வந்து கொண்டே இருக்கிற. இதில் ஒன்றாக நாம் இருப்போம்.